வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். நம்ம தொகுப்பில் குரு பெயர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்போ பார்க்க போகிற ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1 அன்று மாலை சுமார் 3:57 அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அவர் பயிற்சியாகிவிட்டார். ரிஷபத்தில் இருந்த ஜென்மகுரு சுக்கிரன் வீட்டில் உட்கார்ந்து துலாம் ராசி, இன்னொரு சுக்கிரன் 2 வீடு, அதில் துலாம் ராசி 2வது வீடு, அந்த வீட்டில் அவர் 8ஆம் பார்வையாக அவரை தன்னை பார்த்து இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறத பார்ப்போம். அதாவது இந்த அட்டம குருன்னு சொல்லுவாங்க. 8ஆம் பார்வை அட்டம். அஷ்டமத்தில் குரு மறைந்தால் ஒரு மறைவு பிரச்சனை இருக்கும், மறைவு நோய் இருக்குன்னு பல பேர் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. துளாராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே இந்த துலாம் அவருக்கு பகையான வீடு இருந்தாலும் அவர் தான் அங்கே போய் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு துலாம் ரிஷப வீட்டில் இருந்தே ஆகணும். அப்போ இருக்கும்போது என்ன தான் பகையாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது எப்படி பகையை கொடுப்பார்? கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு சில இடையூறு வந்தால் அதுக்குண்டான வெற்றி கிடைத்தே தீரும். இதில் ஒரு சூட்சமாக இருக்குது. இல்லை அட்டமங்கிறாங்க எடுங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு இடையூறு வரும், ஒரு சிக்கல் வரும், அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அட்டமகுரு. பொதுவாக ஒரு தொழில் பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லா போய்கிட்டு இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன தொழிலையோ வியாபாரம் பண்ணுற ஆஃபீஸுகளையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கடி உண்டும். அந்த நெருக்கடி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த நெருக்கடினால் உங்களுக்கு லாபம்தான் ஃபைனலில் கிடைக்கும். ஒரு துன்பத்தை கொடுத்து பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்படிங்கப்ப என்ன கற்றுக்கிறணும் துளாராசிக்காரங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாக யாருக்கும் வாக்கு கொடுக்குறத கொஞ்சம் நிறுத்திக்கங்க. 1. 2வது, அதிகமாக முறையில் பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். எதுக்கிறதா முந்திக்கிட்டு போக வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, ஆனால் நல்லது பண்ணால் கூட சில பேருக்கு அவங்களுக்கு அது இவன் பெருமைக்காக பண்ணுறாயா அப்படி சொல்கிறாலாம் நிறையா பேர் இருக்காங்க. இந்த பழமொழி சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான், அந்த மாதிரி. அப்போ உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாருமே சில நேரங்களில் உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அதை நீங்கள் கண்டுக்கக்கூடாது. அப்படி நெகட்டிவான பாயிண்ட் கொடுத்தா உங்களுக்குத்தான் வெற்றி. இதுதான் சூட்சமம். குரு ஒரு பகையை கொடுத்தாலும் அதில் ஒரு நன்மையை கொடுத்துருவார். அது பழமொழி சொல்லுவாங்க, அதாவது எதிரியே இல்லாமல் இருந்தால் வாழலாமியா, ஆனால் வளர முடியாது. ஒரு போட்டி இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். உலகக்கோப்பை மேட்ச் இப்போ 2020 மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா விளையாடும் எல்லாத்துக்கும் ஒரே கோப்பை கொடுத்துருவோம்னா சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு போட்டி போடணும், அந்த போட்டியில் ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும். அப்படின்னா தான் அந்த போட்டிக்கும் வாங்கக்கூடிய மக்களுக்கும் அங்கே உள்ள பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே கப்பு தான் ஐயா, எல்லாருக்கும் ஒரே சம்பளம் தான், சும்மா விளையாண்டு போங்கன்னா அது சுவை இருக்காது. அந்த மாதிரி இந்த குரு பகவான் ஒரு கசப்பை கொடுத்து, இப்போ உடம்புக்கு கசப்பு பார்த்திங்கன்னா நாக்குக்கு நல்லதில்லை, ஆனால் உடம்புக்கு நல்லதா?
அதே தாங்க. இந்த அட்டமக்கூறு உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையே வழங்க வருகிறார். சுகர் கூடி போச்சு, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதியா, தோப்பு சேர்த்துக்குங்க, கசப்பு சேர்த்துன்னு சொல்கிறாங்க. அதனால் நன்மை யாருக்கு? நாக்குக்கு எது சுவையாக இருக்குதோ அது உடம்பு கெடுதி. நாக்குக்கு எது நல்லா இல்லையோ அது உடம்பு நல்லது. இப்போ பொதுவாக நம்ம உணவுகளே பாருங்கள், நல்லா சுவையாக சாப்பிடுவோம். காலைல இட்லி, சட்னி, சாம்பார், உளுந்த வடை, அதே போல் பொங்கல், பூரி எல்லாம் சுவையாக சாப்பிடுவோம். ஆனால் அந்த சுவைச்சு சாப்பிட்றனால உடம்புக்கு என்ன இப்போ லாபமாக நட்டமானு பார்த்தீங்கன்னா அது நட்டம்தான். என்ன அப்படின்னா, சுவையாக சாப்பிடுவோம், அது செரிமானம் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு வெத்தலை பாக்க போடுவோம், இல்லை அதுக்கு ஒரு போன்ஸ் வாங்கி குடிப்போம், இல்லை கலர் வாங்கி சாப்பிடுவோம். இது என்னத்துக்கு? நீட்டாக கஞ்சி சாப்பிடுங்க, எளிமையாக செரிமாயிடும். ஒரு களி சாப்பிடுங்க, எளிமையாக சரியாயிடும். இந்த மாதிரி குரு உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை கொடுக்க வருகிறார். இந்த உணவு விஷயத்துலையும் உறவு விஷயங்களையும் நடந்துக்கிட்ட சூழ்நிலையிலும் இந்த அட்டம குரு உங்களுக்கு ஆலோசகராக அதாவதுங்க, கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தால் தான். வண்டி இருக்குன்னா வண்டிக்கு கட்டுப்பாடு, பிரேக் இருக்கணும், அப்போ தான் ஸ்பீடாக போக முடியும். அப்போ நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது பிரேக்கில் எப்படி நீங்கள் நிப்பாட்ட முடியும்? அப்போ பிரேக்குன்னு ஒரு ஆயுதம் இருந்தால் தான் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போய் நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் இருக்கும். அது மாதிரி குரு உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு ஒரு இடையூறை கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபைனலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீருவார். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. துளாராசிக்கு அதோண்டு வாதிங்க. ஏன்னா உங்களுக்கு சனி உச்சம், இந்த வீடு சனி பகவான் நல்லா இருக்கார், சிறப்பாக இருக்கார். அதனால் துளாராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க. நீங்கள் எல்லோரும் நல்லவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த இது உங்களுக்கு 100% சாரும். அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுங்க. திருச்செந்தூர் ஒரு முறை சென்று இருந்து தங்கி வாருங்கள், மிகப்பெரிய பலனை பெறலாம். ஏன்னா இந்த குருவானும் அசுரகுரு, இவர் தேவகுரு, 2 குரும் சந்திக்காங்க. அப்போ என்னென்னா 2 ஒரு கலைகள் மாற்றப்படும். தமிழாசாரி ஒருத்தர், தமிழ் ஆசிரியர் ஒருத்தர், இன்னொருத்தர் சயின்ஸ் வாத்தியர் ஒருத்தர் சேர்ந்த என்ன ஆகும்? இவருக்கு உண்டான பழக்கம் அங்கிட்டு போகும், அவங்க பழக்கம் இங்கிட்டு வரும். அப்போ ஏதோ பண்ணிவிட்டு கிடைக்கும். அது புதிய புதிய உறவுகளாக உங்களை தேடி வருவாங்க. ஆனால் எதுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காம, அந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக இருக்கியா பார்த்துக்குருவோம், அப்படி ஒரு கழுவில் நழுவுற மீன் மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டு நழுவிக்கணும். எதையுமே நம்ம உறுதியோடு சொல்லக்கூடாது. ஒருத்தவங்க பணம் கேட்குறாங்க, கொடுத்துருவோங்க, வந்தால் கொடுப்போமுங்க, வருது 2வது விஷயம், வந்தால் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோடு கொடுக்கணும். நீங்கள் முடிஞ்சவரை செஞ்சுறேங்க, அப்படியே முடிஞ்சால் செய்வோங்க அப்படி சொல்லணும். உதவி செய்யலாங்க, அந்த உதவி நமக்கெல்லாம் செய்ய முடிஞ்சால் செய்ய முடியும். அந்த மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு கசப்பை கொடுத்து அதனால் ஒரு பேரின்பத்தை கொடுக்க வருகிறார் இந்த குருவான். குருவருளும் திருவருளும் துளாராசிகளுக்கு என்றென்றும் சிறப்பாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, நல்ல மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த வித தொல்லையும் கிடையாது. உங்களுக்கு வெற்றி 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 மேல் வெற்றி இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் சனி பகவான் அந்த வீட்டில் போய் உச்சம் பெறாரு. ரிஷப வீட்டில் போய் யார் உச்சம் பெற்றான்னா சந்திரன் உச்சம் பெறாரு. ஆனால் துளாராசியில் சனி பகவான் உச்சம் பெறாரு. அப்போ ஒவ்வொரு வீட்டு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் சனி உங்களுக்கு எப்பயும் சப்போர்ட்டாகவே இருப்பார். ஆயுள் தீர்க்கமானவங்க துளாராசிக்காரங்க என்ன. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம், மிக சிறப்பாக இருக்குது. குருப்பேச்சு யார் என்னமோ சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இந்த காலம் விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க, நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி அப்படிங்கிற மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகள்னு சொல்ல மாதிரி நமக்கு மனசு நல்லா இருக்குன்னு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து உங்கள் மனைவி, உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை, உங்களுடைய தொழில், இதுதான் மிகப்பெரிய சொத்து. இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க, அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே குரு பகவான் கண்டிப்பான முறையிலே இந்த ஆண்டு குருவருளும் திருவருளும் கிடைக்கப்பெற்று
மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. எந்த வித மனசு தளராமல் இருங்க, தைரியமாக இருங்க. நன்றி, நல்வாழ்த்துக்கள். அடுத்த தோறும் சந்திப்போம்.